கிறிஸ்து நமக்குள்ளே வசிக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய பேச்சுகள், நம்முடைய நடைமுறை பாவனைகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், மற்றவர்களோடு நம்ம நடந்து கொள்கிற விதம், இது எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கணும். எப்போவோ அப்படிதானே? மாறிவிட்டோமா? இன்னும் மாறவே இல்லையா? அல்லது மாறிக்கொண்டிருக்கிற அந்த ப்ராசஸ், அந்த செயல்முறை நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கா? இல்லை ஏதோ கணக்குக்கு வரணும் போகணும் அப்படின்றதுக்காக காலங்காலமாக வருஷ கணக்காக வந்துட்டு போயிட்டு இருக்கேன். நான் சர்ச்சுக்கு சபையில் இருக்கிறேன். ஐ இன் த சர்ச், ஐ இன் கிரைஸ்ட். சபைக்குள்ளே இருக்கிறேங்க, கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேனா? சபைக்குள்ளே இருக்கனால ரட்சிப்பு கிடையாது. யாருக்குள்ளே இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். ஆக பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த மனதில் பதிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார். ஆகவே நீங்களும் நான் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை அபிஷேகித்திருக்கிறார், நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த உணர்வோம், ஒப்படைப்போம். தேவன் தம்முடைய ஆவியினால் நிரப்பி நம்மை நடத்துவாராக.